சாமுக்கு வந்து சமூக சேவனா ரொம்ப பிடிக்குமா. எரிச்சிட்டு இருக்கிறாரு குப்பையை. எவ்வளோ குப்பை போடுறாங்க, மனசாட்சியே இல்லாமல். கரண்ட் பாக்ஸ் விழுந்துட போதுமா, காற்றுல கரண்ட் பாக்ஸ் விழுந்துட போதுன்னு சமூக சேவை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் அப்படியே மோட்டிவேஷனாக வீடியோ போட சொல்லியிருக்காங்க. மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க நீங்கள். நானே ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் எனக்கே ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ண போறது. நான் யாருக்கு மோட்டிவேஷன்? நமக்கு நாம் தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ரோட்ல இருக்கிற எல்லாம் ஒன்றும் சொல்லுவாங்க, நீ இதை பண்ண அதை பண்ணு. நம்மளுக்கு என்ன செட் ஆகும் நம்ம தான் தெரியும். நம்ம வயிற்றுக்கு எது செட் ஆகும் நம்மளுக்கு தெரியாதா? எனக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், நல்ல கமெண்ட் வந்துச்சு, கெட்ட கமெண்ட் வந்துச்சு. நல்ல கமெண்ட் கெட்ட கமெண்ட் இல்லை, அது அப்படி சொல்லக்கூடாது. ஐயா எப்படி சொல்லி கொடுத்துறாரு, ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படி வரக்கூடாது. எது நல்லது எது சிறந்தது அப்படின்னு என்ன வரணும். நீ பண்ணதெல்லாம் நல்லது தான், ஆனா சிறந்தது இல்லை, அது நீ புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால நீ பண்ண நல்லது தான். ஓகேவா? அதே மாதிரி கமெண்ட் ஆனால் கெட்ட கமெண்ட் இல்லை, சிறந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நான் பல வாட்டி கேட்டேன். நல்ல நல்ல வீடியோஸ் போடும்போதெல்லாம் யாங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்படி இல்லை, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கூடாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல, எவ்வளவு நல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் பின்னாடி பின்னாடி போயிட போக வருது? நீங்க உங்க மூஞ்சியை தெரியல, அதுக்காக தான். தெரிய வேண்டாம், நேரிலே காட்டு. ஸ்பைடர்மேன் மாதிரி, சாரி பேட்மேன் மாதிரி தர்மக்கோலை போட்டு எரிக்கிறீங்களே, கேன்சர் வந்துடும் சொல்றாங்க. ஆமா, இவ்வளவு குப்பை போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியல. இதுதான் கமெண்ட்ஸ் பாத்துங்க. இதுதான் மக்கள் மென்டாலிட்டி. குப்பைக்குது, அதை கிளீன் பண்ண ஒருத்தன் வந்தா அவனை போட்டு திட்டுறீங்க. அது மாதிரி ஓகேவா? ஓகே, அதான் நானும் அதாவது எப்பவுமேங்க ஒரு வீடியோ போடும்போது 4-5 கருத்துக்கள் சொல்லலாம். சில கருத்துக்கள் வந்து நம்ம சொல்லும்போது அதை நியாயமானு யோசிக்கணும். எங்கள் இதுலேருந்து வந்து வாழ்ந்தால் தான் அதோடைய கஷ்டம் புரியும், இல்லைன்னா அது புரியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் இந்த வாட்டி எல்லாத்தையும் சிம்பிளாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டேன், ஏன்னா எனக்கு அதை விட பிரச்சனை இருக்கு. கல்பனா அவங்க அப்பா இருந்தார்ல, சொன்னாங்க அம்மாவோட டெத்துக்கு அவனால போக முடியாது, 3 வருஷம் டிப்ரெஷன்ல இருந்தாங்க. சொல்லு, நீ சொல்லு. ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்து சும்மா கெத்தா ஹாஸ்டல்ல இருக்கிற அக்கா, அவங்களுக்கே 3 வருஷம் டிப்ரெஷனை நம்பலாம் ஒண்ணுமே இல்லை. ரைட், போதும். அவங்களே அவ்வளோ டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கிறது தான். என்ன, நாங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம், அது சொல்லிடுறோம். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுவிட்டு க்ளோரி இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருங்க. உங்க லைஃப்ல அதே மாதிரி வருமா உங்களுக்கு தெரியும். ஆனா நான் நீங்க சொல்ல மாதிரி நான் சொல்றோம், ஆனா எங்க மேல தப்புக்குது. ஏன் தெரியுமா? எல்லாமே கூட சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் எங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு, அதுதான் எங்க தப்பு. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் போட சொல்றீங்க. நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் சேனல், எங்களால் வந்து அதெல்லாம் போட முடியாது. போடுவோம், அது போடாம இல்லை. எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு உங்களை கூட ஃப்ரெண்டு மாதிரி பேசுக்கலாம் ஆளே கிடையாது. எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஒரு 10 பேர் வச்சு ஒய்ஃபை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு கூட பேசக்கூட ஆளு கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து சில பேருக்கு ரிலேட் ஆகும், சில பேருக்கு ஆகாது. அதெல்லாம் விட்டுடுங்க. கரெக்டு பாப்போமா? இப்போ நாங்கள் ஒரு ஆண்டி பார்த்தோம், அவங்க தனியாக தான் இருக்காங்க, பேச ஆளே கிடையாது. ஆமாம், யூடியூப்ல தான் எல்லாமே பார்க்குறாங்க ஆண்டி. அவங்கள தான் அவங்க பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. தனியாக அவங்க மட்டும் வாழ்கிறாங்க, கூட யாருமே கிடையாது தெரியுமா? ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, பசங்களும் கிடையாது கூட. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் இது மாதிரி நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் அது மாதிரி ஷேர் பண்ணும்போது நாங்கள்லாம் அது மாதிரி கஷ்டத்தில் தான் கோரி வந்தோம். உங்களது வந்து என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையை நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க அவங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் என்னை பார்த்து சொன்னாங்க. ஆனால் சில பேர் ஒரு விதமாக பேசுகிறீங்க, சில பேர் ஓகே, சில பேர் வந்து ரெண்டுமே சொல்லுவீங்க. எனக்கு அதிகமாக ரெண்டு சொல்கிறது ஆபத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. திட்டம் நம்பிடலாம், நம்ம திட்டம் நம்பிடலாம். அந்த
நம்ம அப்படியே நைஸா சொல்றவங்க தான் நம்ப முடியல, பயமாகுது. என்ன நினைக்கிறேன்னு தெரியல. இந்த நெருப்பு எப்படி தெரியுமாங்க, அடுத்தவங்க வீட்டில் பத்தி எரியிற வர வழி தெரியாது, நம்ம வீட்டில் பத்தி எரியும் போது தான் வழி தெரியும். அது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. எப்படி தாட்டு சூப்பர்ல, பேசாது எப்படி வந்துச்சு பாரு மோட்டிவேஷன் ஸ்பீச். மோட்டிவேஷன் ஸ்பீச் யார் வேணா கொடுக்கலாங்க, ரியாலிட்டியில் அது வாழ்ந்தாதான் தெரியும். மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பார்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், யாருன்னா போயிட்டு மோட்டிவேஷனு அதெல்லாம் பார்க்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், மோட்டிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உருப்பிட மாட்டீங்க. சில பேர் மோட்டிவேஷனில் இருங்க. சில பேர் சந்தோஷமா இருக்கிறதா உங்க சேனல் பார்க்குறோம் நாங்கள். அப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கிற சேனல்ல போய் பார்த்துருங்க. என் சேனல் இப்போதைக்கு இப்படி தான் போகுது. கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் மீள்றது கஷ்டம் ஆகும், அவ்வளோ கஷ்டம். ஆனால் நார்மல் ஆகிடுவேன். அதுக்காக ஆமாம், அப்போ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோம், அப்போ ஒருத்தர் கூட செட்டப் பண்ணலையாங்க நீங்கள்? இல்லை, நீங்களே போய் பாருங்களேன். அந்த ஒரு வீடியோ பிடிச்சி எனக்கு வந்து அந்த வீடியோ சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அந்த வீடியோ 2200 ஓடி இருக்கு. சூப்பராக ஒரு வீடியோ போட்டா 150 ஓடி இருக்கு. என்ன பண்ணுறது? கான்ட்ரோவர்சி தான். இது என்ன பண்ணுறது? தங்கம்மா அங்கே உள்ள வர போகாதீங்க, பாம்பு குத்திரும். நீங்கள் இங்கே இருக்கிறத மட்டும் பண்ணுங்க, சரியா? சரிங்க. கான்ட்ரவர்சி தான் பார்க்குறாங்க மக்கள். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. நம்மளுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், பிஸ்னஸ்க்காக கொடுத்த நம்பரில் எவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு அவ்வளோ தைரியம் சொன்னாங்க. சில பேரெல்லாம் அவங்களும் அந்த சுச்சுவேஷன் வந்தாங்களாம். சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம செத்துடலாம், சூசைட் அட்டன் பண்ணலாம்லாம் போயிருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அப்போல்லாம் நினச்சேன் நான், நம்ம மட்டும் தான் அப்போ நம்மளை நினச்சி இப்போ அசிங்கமாக இருக்கும் குளோரியன்ட்டா அப்படின்னு அக்காங்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அதுதான் அந்த பாதையில் கடந்து போனவங்க மட்டும்தான் அந்த வழி புரியும், சில பேருக்கு புரியாது. ஷாப்பிங்லாம் இப்போ கூட போட்டோமேங்க ஜெயச்சந்திரன் வீடியோலாம். 18 வயசுல நம்மளே எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாம தவிச்சிருப்போம். இப்போ அது ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் வயசாகும் போது அது இப்போ இருக்கிற நிலைமையோட அது நல்லா லைஃப் தான் கற்றுக் கொடுக்குது. அந்த வெள்ளையை எடுத்துட்டு போங்க. நம்மளுக்கு அனுபவங்களே கற்றுக் கொடுத்துருவோம். என்ன தெரியுமா, சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையும். அதுக்கு வியூஸ் பிச்சுட்டு போச்சு பாருங்க. 40 நிமிஷம் வீடியோ கூட பார்க்குறாங்க மக்கள். நல்ல கண்டென்ட் எடுத்து தேவையானது போட்டால் யாரும் பார்க்க ஆள் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு நிஜமா வைத்து வச்சல். அது உனக்கு இன்னும் நான் சொல்றேன் கேளு. நீ கொஞ்சம் பேசாம இருந்தா நான் உனக்கு தெளிவா சொல்றேன். பேசாம இருக்கியா? நல்ல கண்டென்ட் போறதுக்கு சேனல் இருக்கு. அந்த சேனலுக்கு வந்து அதுதான் வியூஸ் ஓடும். இந்த சேனலுக்கு எது ஓடுது பாத்தியா? சோகம், அலை, புலம்பல், புலம்பி தள்ளாத அப்படிங்கிறாங்க சில பேர். புலம்பி தள்ளாதன்றாங்க பாத்தீங்களா? அவங்களே பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் பார்த்துருப்பாங்க. உண்மையை சொல்றேன். ஏன்னா நான் சொல்றேன், சொல்லக்கூடாது. யூடியூபோட அந்த ஒரு விளக்கம்படி அந்த வீடியோக்கு மட்டும் 220 ரூபா வந்துக்குது. எவ்வளோ? 220 ரூபாய். நீங்க சொல்றதே புலம்பலுக்கு. கண்டென்ட் வீடியோக்கு எவ்வளோ வந்து தெரியுமா? ₹1 35 காசு. சொல்லு, நம்ம உலகம் இதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி இருக்கும்போது சொல்றீங்க வெறும் புலம்பலுக்காக சொல்றீங்களே. யூடியூப்ல என்ன நடக்குது தெரியுமா? அநியாயம். நைட்ல ஓபன் பண்ணி பாருங்க, லைவ்ல பே பண்ணுங்க சொல்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றாங்க. லேடிஸ் அதுங்கலாம் பணக்காரங்க தான் இருக்குது. அதுல எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் உட்காந்து பார்த்தேன். நானே வேணுன்னு சில சமயம் மன உளைச்சல் ஆச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது தெரியும் எனக்கு. எவ்வளவு தெரியுமா குரியா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு? 799 ரூபா தான். 800 ரூபாய் ஒருத்தி. இப்போ 1500. அது எவ்வளவு பேர் பாக்குறான் தெரியுமா? 300 பேர் 400 பேர் இருக்கிறான். 300 பேர் 800 ரூபாய் எவ்வளவு ஆச்சு சொல்லு? சும்மா சொல்ல. 300 800 100 பேர் வச்சுக்கமா. 300 30,000மா? 300 இன்ட்டு 700 300 இன்ட்டு 100 பேத்துக்கோ. அதே எவ்வளவு அமௌண்ட்? 30,000 ரூபாய் கிட்ட. நான் சொல்றது 30,000 இல்ல, அதுங்க லேக்ஸ் ஸ்டடி பண்ணி கொடுக்குது. அதெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம கவர்மெண்ட்டும் கேட்கறது கிடையாது. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் இது மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல சொல்லுங்க. நீ பேசு. இல்லம்மா சொல்லுங்க, பேசுதாங்க. நீங்க குப்பை எடுக்க போயிட்டீங்களா? அதான் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் சேனல்ல நான் பேசாத வியூஸ் ஓடும். சரி சரி, நீ புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். பேசுங்க. கடைசி வரைக்கும் புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். நீ எப்ப வேணா கட் ஆகலாம், அதுவும் சொல்லிடுறோம் நாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். என்ன பாப்போம்மா?
எனக்கு க்ளோரி நிறைய டைம் கூப்பிடும், வாங்க வீடியோ பேசலாம். நான் வரமாட்டேன், எனக்கு க்ளோரி கிட்ட பேசினா அது எனக்கு வாய்ப்பே கொடுக்காது. பேசுங்க, அது ஒன்று எதனா கதை பேசு கவர்மெண்ட் அதுக்கு வாங்க. அதனால நான் விட்டுருவேன். ஏன்னா நான் ஒன்று யோசிச்சு பேசினு இருப்பேன், அது ஊருக்கு ஒன்று குடும்பம் மறந்துடும். நானே மறந்து கேசு. கவர்மெண்ட் அதெல்லாம் கேட்காது. ஏன்னா சம்பாரிச்சுக்குவோம், நம்மளை வச்சு அதுவும் சம்பாரிச்சிருவாங்க. அதனால இந்த புறம்புலலாம் பெரிய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. பெருசாக அதை வந்து மண்டல பொடியாதீங்கன்னா இதுமாரிலாம் வீடியோ போடுறீங்க. இதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் கெட்டு போகிறது கிடையாது. நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரகுரமாக ஆடுற ஆண்டிங்களை தான் பார்த்துக்கிறாங்க. அதில் கெட்டு போகாதவனா இதில் பார்த்து கெட்டு போகிறீங்க நீங்கள். நான் சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும், உங்களுக்கு வல்கராக இருக்கும், ஆனால் அதுதான் ரியாலிட்டி. இதில் என்னங்க உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியலையாங்க. திருப்பி பேசுகிறேன் வேற இல்லை, ஒரு லைஃப் கண்டென்ட்லேருந்து ஷேர் பண்ணுறோம். எவ்வளோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயம் போட்டு எவ்வளோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து எவ்வளோ இது பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிருவீங்க எல்லாரும். பரவாயில்ல, எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அப்படி நடிச்சு எடுத்து போயிட்டே இருக்கோம். சேனலுக்கு இல்லை 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எங்கள் நிலமையில 50,000 நான் சம்பாரிச்ச காசு ஆட்டோவில் தெரியுமா. 50,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து செட்டு போட்டு பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதா நியூ கிரியேஷன் வந்து சும்மா பேசினா காசு வருது. அப்போ எது பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். நானும் இது தப்பாக எதுவும் வழி பண்ணல, மனசில் இருக்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஜனங்க காசு வருது ஆட்டோமேட்டிக்காக செய்கிறேன். அது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா தெரில, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. 4 மாதம் நாங்கள் யூடியூப்பில் சம்பளம் எடுக்கலாங்க. இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டு இதோ இப்போ மாடு உட்காந்து புலம்பி சொன்ன மாதிரி 220 ரூபா சம்பாதிக்க முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நான் பொய் சொல்ல, அதுக்காக பொய் சொல்லி போடணும்னு அவசியமே இல்லை. எங்களுக்கு எங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கள் நிலமை புரியும். இப்போ கூட நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கிறோம், அது தெரியுமா உங்களுக்கு. ஆனால் நான் அது வந்து எங்களை நேசிக்கிறவங்க எங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லதான் செய்வேன், சொல்லாமல் விட மாட்டேன். அது அப்புறமா சொல்லுவேன். சில பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். ஆமாம், சொல்லியாச்சு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் உண்மை சொல்கிறோமா. ஃபஸ்ட்டு ஏன் நான் அவங்ககிட்ட அதை சொல்கிறேனே அவங்களுக்கு தெரியும். அதனால் யூடியூப் நிறைய பேர் பார்க்குறீங்க. சில பேருக்கு வந்து உங்களை பேசுகிற மாதிரி தோணும், சில பேருக்கு எங்கிட்ட தான் பேசுனேன் நீ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தோணும். ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஓகேங்களா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பற்றியா போன வீடியோக்கு நான் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சேன், என்ன தான் இந்த பையன் திட்டுறான், அந்த சாம் பையன் லோரியை ரொம்ப இருமா பிடிச்சது, என்ன தான் திட்டப்பி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறோம். இல்லை, இது ரியாலிட்டி தான். இப்போ உங்கள் குடும்பத்திலேயே உங்களை என்ன மாதிரி ஒருத்தர் இருப்பான், என் குடும்பத்துலேயும் உங்களை மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள நான் டேரெக்டாக சொல்லுவேன், அதுமாரி உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு இதை தாண்டி